ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம 2 ஃப்ளோருக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிரியேட் பண்ண வரலையும் கரெக்டான லெவல்ஸ்ல பிளேஸ் ஆயிருக்கா, எதுவும் மிஸ்டேக்ஸ் ஆயிருக்கா நம்ம கிராஸ் செக் பண்ண போறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரூஃப் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து பேரபெட் வால், என்வரன்மெண்ட் செட்டப் இதெல்லாம் தான் பண்ண போறோம். ஸோ இந்த பில்டிங்கோட செட்டப் வந்து நம்ம கரெக்டா இருக்கான்னு ஒரு முறை கிராஸ் செக் பண்ணிடணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம 3D வியூல பார்த்தா தெரியாது. ஸோ நம்ம சவுத் வியூல போயிட்டு செக் பண்ண போறோம். ஸோ இங்க நமக்கு பேசிக் இந்த ஃப்ளோர் வந்து கரெக்டா இருக்கா, கரெக்டா அந்த லெவலுக்கு ஃபிட் ஆயிருக்கு. அடுத்து வால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இதோட பேஸ் வரலையும் வந்திருக்கு. அதுக்கடுத்து இந்த ஃப்ளோர் வந்து பாத்தீங்கன்னா ஸோ எக்ஸாக்டா அந்த ஃப்ளோர் பாயிண்ட்ல தான் கரெக்டா இருக்கு. ஓகே, ஸோ டோர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கரெக்டான ஹைட்ல தான் இருக்கு. ஸோ இந்த மெயின் டோர் வந்து நமக்கு பெரிய சைஸ்ன்றதுனால நமக்கு 8 ஃபீட் வரலையும் போயிருக்கு. ஓகே, ஸோ அடுத்ததா இந்த வால்ஸ் செக் பண்ணுவோம். ஸோ இந்த வால்ஸ்லாம் வந்து நமக்கு எங்க வரல இருக்கு, செகண்ட் ஃப்ளோர் வரல இருக்கு. பட் எல்லாமே வந்து நமக்கு செகண்ட் ஃப்ளோர் பேஸ் வரல தான் வந்திருக்கும். ஸோ நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் மாறி இருக்கு. ஸோ அப்ப நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம். இப்போ நம்ம என்ன பண்றோம், வால்ஸை செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணி இப்ப எல்லா வாலையும் செலக்ட் பண்றதுக்கு நம்ம இப்படி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க வாலும் சேர்த்து செலக்ட் ஆகும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஏன்னா அதுவும் அப்புறம் சேஞ்சஸ் ஆயிடும். ஸோ இந்த ஃப்ளோர்ல இருக்க இந்த வால்ஸ் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஈஸியா வந்து ஒரு வாலை கிளிக் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செலக்ட் ஆல் இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு காமிக்கும். அதுல விசிபிள் இன் வியூ இன் என்டையர் ப்ராஜெக்ட் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட்ல இருக்கிற மொத்த ஃப்ளோர்ல இருக்கிற எல்லா வால்ஸுமே செலக்ட் ஆகும். நான் வந்து இப்ப விசிபிளா இருக்கிற இந்த ஃப்ளோர்ல இருக்கிற இந்த வால்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா விசிபிள் இன் வியூ அப்படின்னு கொடுத்துட்டு செலக்ட் பண்ண அப்படின்னா 9 இன்ச் வால் ஃபுல்லா செலக்ட் ஆயிருக்கு. ஸோ 4.5 இன்ச்சஸ் வால் வந்து இன்னும் செலக்ட் ஆகல. ஓகே, இது நம்ம செலக்ட் பண்ணிட்டு இங்க நம்ம போயிட்டு செகண்ட் ஃப்ளோர் பேஸ் வரல தான் வரணும். ஸோ அதை மட்டும் கொடுத்துடலாம். அடுத்து 4.5 இன்ச்சஸ் வாலை செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் ஆல் இன்ஸ்டன்ஸ் விசிபிள் இன் வியூ கொடுத்துட்டு இங்க நம்ம போயிட்டு செகண்ட் ஃப்ளோர் பேஸ். ஓகே, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம், இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ எலிவேஷன் வியூல போய் செக் பண்ணோம்னா ஸோ கரெக்டா அந்த பேஸ் லெவல் வரலையும் எல்லாமே ஃபிட் ஆயிடுச்சு. 3D வியூலையும் போயிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்க ஃப்ரண்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா இங்க உங்களுக்கு லெவல்ஸும் கிரியேட் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியும் நீங்க பார்க்க முடியும். ஓகே, நம்ம நார்மல் வியூக்கு சேஞ்ச் பண்ணிடுவோம். ஃப்ரண்ட்ல வந்து இப்போ டோர்ஸ் விண்டோஸ் எல்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்கு. ஓகே, சவுத்ல போயிடுவோம். இந்த விண்டோவையும் நம்ம சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் சேஞ்ச். ஸோ இந்த விண்டோ செலக்ட் பண்றேன். இதுல போயிட்டு நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, 4x5 இது கொடுக்குறேன். ஸோ சேம் இந்த விண்டோவே இங்க நமக்கு வந்துடும். ஸோ இந்த விண்டோ செலக்ட் பண்றேன், 4x5 கொடுத்தாச்சு. ஓகே, இது வரலையும் கிரியேட் பண்ணது எல்லாமே கரெக்டா நம்ம செட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம ரூஃப் வேற இதெல்லாம் கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.